Hello students, welcome to BK Math Tutorial Center. இப்போ நம்ம சாப்டர் 8ல எக்ஸசைஸ் 8.1 பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ 8.1ல 5th சம் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் ரீட் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபைண்ட் தி வேரியன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த வேஜஸ் ஆஃப் 9 ஒர்க்கர்ஸ் கிவன் பிலோ. 9 ஒர்க்கர்ஸ்க்குரிய வேரியன்ஸும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். 9 ஒர்க்கர்ஸ்க்குரிய வேஜஸ்னால் என்ன, சேலரி, அதை தான் வேஜஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒர்க்கர்ஸோட வேஜஸ் கொடுத்துருக்காங்க, 9 ஒர்க்கருக்குரிய சேலரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, இந்த 9 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து வேரியன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும், ஸ்டாண்டர்ட் டிவிஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, முதல்ல வந்து அரேஞ்ச் தி, ஏன்னா நம்பர்ஸ் வந்து பெரிய பெரிய நம்பர் இருக்கனால நம்ம வந்து முதல்ல வந்து அஸ்யூம்டு மீன் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்பர் வந்து அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். ஸோ அப்புறம் அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னா 280, அப்புறம் 290, 300, 310, 320, 320, 3, 6, 9, 9 நம்பர்ஸ் இருக்கா. ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிடணும், சரியாப்பா. ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு, ஸோ இதில் ஆக்சுவலி அர்த்தமெட்டிக் மீன் கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் பார் போட்டு எல்லாத்தையுமே ஆட் பண்ணி டிவைடட் பை 9ன்னு போட்டால் கண்டுபிடிக்கலாம் எக்ஸ் பார்னு. ஆனால் இது வந்து பெரிய பெரிய நம்பர் இருக்கிறனால நம்ம வந்து டேரெக்டாக அஸ்யூம்டு மீன் கண்டுபிடிக்கணும். அஸ்யூம்டு மீன்னா நீங்கள் எக்ஸாம்பிள் சம்லேயே பார்த்துருப்பீங்க. அதாவது இப்போ இங்கே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 9 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அந்த 9 நம்பர்ஸில் ஃபஸ்ட்டு 4 நம்பர் விட்டுறணும், லாஸ்ட்டு 4 நம்பரை விட்டுணும். ஸோ சென்டரில் இருக்க 300 இருக்குல்ல, இதுதான் அஸ்யூம்டு சென்டரில் இருக்க நம்பர். ஸோ அதாவது 9ங்கிறது என்னது, 4 + 4 4 பிரித்தா நடுவில் எக்ஸ்ட்ரா ஒன்று கிடைக்கும். ஸோ இப்போ 9ஓட பாதி என்னது, 9ஓட ஆஃப் என்னது, 4.5. ஸோ 4.5 ஆட் பண்ணால் 9ன்னு வரும். ஸோ அதனால் இங்கே வந்து 4 4ஆக பிரிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 1, 2, 3, 4 ஃபஸ்ட்டு 4 நம்பர் பிரிக்கிறோம். அப்புறம் இங்கே லாஸ்ட்டில் இருந்து 1, 2, 3, 4 ஸோ அந்த 4 நம்பர் பிரிக்கிறோம். பிரித்தா சென்டரில் என்ன வரும், 300 காட்டுதா. ஸோ அந்த 300 தான் அஸ்யூம்டு மீன், சரியாப்பா. இப்போ அஸ்யூம்டு மீனோட வேல்யூ 300ன்னு போட்டிருக்கோம். அப்புறம் அந்த அஸ்யூம்டு மீன் என்னன்னு நோட் பண்ணுறோம், ஏன்னு நோட் பண்ணுறோம். ஸோ இது வந்து 300. என்னங்கிறது என்னது, நம்பர் ஆஃப் வேல்யூ. இங்கே 9 நம்பர் இருக்கா, ஸோ அதான் என்னோட வேல்யூ 9ன்னு போட்டிருக்கோம். இப்போ டேப்லர் காலத்தில் என்ன பண்ணுறோம்னா xiன்னு போடுறோம். அதுக்கப்புறம் di = xi மைனஸ் ஏன்னு போடுறோம். டிஐயோட வேல்யூ xi மைனஸ் இந்த 2 ஃபார்மேட் எழுதுகிறோம். அதுக்கப்புறம் di ஸ்கொயருன்னு எழுதுகிறோம். ஸோ இந்த 3மே டேப்லர் காலத்தில் முதல் எழுதுகிறோம். ஸோ இப்போ எக்ஸைங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த கொஸ்டினில் இருக்க அந்த எலமெண்ட்ஸ், இந்த கொஸ்டினில் இருக்க இந்த வேல்யூஸை தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ 280, அதுக்கப்புறம் இன்னொரு 280 இருக்குது, அப்புறம் 290, அப்புறம் இன்னொரு 290 இருக்குது, அப்புறம் 300, அப்புறம் 310, அப்புறம் இங்கே ஒரு 310 இருக்குது, அதே மாதிரி 320, அதே மாதிரி 320, இந்த மாதிரி 2 இது இருக்குது. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கணும், சரி. இப்போ அசெண்டிங் ஆர்டரில் இப்போ வந்து எக்ஸையோட வேல்யூ என்ன, 280 இருக்கா. ஸோ அந்த 280 இப்போ 280 இருக்கிறப்ப இப்போ நான் புரியாமல் எழுதேன். எக்ஸையோட வேல்யூ 280 மைனஸ் ஏயோட வேல்யூ 300. ஸோ 300 மைனஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி மைனஸ் பண்ணால் -20ன்னு வரும். ஸோ அந்த -20 இங்கே எழுதணும். அதாவது எக்ஸையோட வேல்யூவை ஏங்கிற அஸ்யூம்டு மீன் 300 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இதோட மைனஸ் பண்ணி எழுதணும். அதே மாதிரி இங்கே 280 இருக்குது, எக்ஸையோட வேல்யூ 280. ஸோ 280 வந்து அஸ்யூம்டு மீன் வேல்யூ என்ன, 300. ஸோ 300 மைனஸ் பண்ணி எழுதுறது தான் -20. இங்கே -10, இங்கே -10ன்னு வரும். ஸோ இங்கே வந்து 0ன்னு வரும். ஸோ இங்கே 10 வரும், இங்கே 10 வரும். இங்கே 320 300 மைனஸ் பண்ணால் 20 வரும். 320 300 மைனஸ் பண்ணால் 20ன்னு வரும். ஸோ
ஸோ இதை ஃபுல்லாக ஸ்கொயர் பண்ணி இங்கே போடணும். ஸோ -20 இருக்குல்லப்பா, இதை ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 400 வரும். இங்கே -20 ஸ்கொயர் பண்ணால் 400 வரும். இந்த -10 ஸ்கொயர் பண்ணால் 100 வரும். -10 ஸ்கொயர் பண்ணால் இங்கே 100 வரும். இங்கே 0 வரும். 0 ஸ்கொயர் பண்ணால் 0 தான் வரும். 10 ஸ்கொயர் பண்ணால் 100, இங்கே 100. இங்கே 20 ஸ்கொயர் பண்ணால் 400, 20 இங்கே ஸ்கொயர் பண்ணால் 400 வரும். ஸோ இந்த மாதிரி எழுதணும். ஸோ இப்போ இங்கே என்ன எழுதணும்னா சம்மேஷன் ஆஃப் டிஐ வந்து எழுதணும். ஸோ இதோட வேல்யூ என்ன வரும்னா, ஸோ இதை பூரா ஆட் பண்ணால் 0ன்னு வரும். எப்படின்னா இங்கே பாரு, இங்கே 0 இருக்குது, இதை விட்டுருங்க. இங்கே 10 இருக்கா, இங்கே -10 இருக்குது, இது ரெண்டும் கேன்சல் ஆகிரும். இங்கே ஒரு 10 + 10 இருக்குது, இங்கே ஒரு -10 இருக்குது, இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இங்கே -10 இருக்குது, கேன்சல் ஆகிரும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு 20 இருக்குது, இங்கே ஒரு 20 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் ஆகிரும். அதே மாதிரி கீழே ஒரு 20 இருக்குது, மேலே ஒரு 20 இருக்குது. ஸோ இது ரெண்டும் கேன்சல் பண்ணால் 0ன்னு வந்துடும். ஸோ அவ்வளோதான். ஸோ இது ஃபுல்லாக 0ன்னு வந்துடும், கேன்சலாக 0ன்னு வந்துடும். இப்போ இதை பூரா ஆட் பண்ணால் என்ன வரும்னா 2000ன்னு வரும். நான் ஏற்கனவே ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ திருப்பி உங்கள் முன்னாடி ஆட் பண்ணிக்கலாம், வீடியோ ரொம்ப டைம் எடுக்கும். அதனால தான் நான் ஆட் பண்ணி டேரெக்டாக போட்டேன். சரி, அப்போ நீங்கள் ஆட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னோடய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? 9. இந்த 9 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். அந்த 9 தான் நம்ம என்னன்னு எடுத்து எழுதணும். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? வேரியன்ஸு கேட்டிருக்காங்களா? ஸோ வேரியன்ஸோட ஃபார்முலா என்னது? சிக்மா டிஐ ஸ்கொயர் / n மைனஸ் சிக்மா டிஐ / n தி ஹோல் ஸ்கொயர். இதுதான் வேரியன்ஸோட ஃபார்முலா. ஸோ சிக்மா டிஐ ஸ்கொயர் என்ன இருக்குது? 2000 இருக்கா? இங்கே சிக்மா டிஐ ஸ்கொயர் என்ன வேல்யூ ஃபண்ட் பண்ணியிருக்கோம்? 2000 கண்டுபிடிச்சிருக்கோமா? இந்த 2000 வேல்யூ இங்கே போட்டுட்டு டிவைட் போட்டு என்னோட வேல்யூ இங்கே 9 இருக்கா, இந்த 9 தான் இங்கே போடணும். அப்புறம் மைனஸ் போட்டு பிரேக்கெட்குள்ளே இங்கே என்னோட வேல்யூ என்ன இருக்குது? 9 இருக்கா? ஸோ 9ஓட 9 இங்கே போடணும். இந்த சம்மேஷன் ஆஃப் டிஐ இங்கே இருக்கா? சம்மேஷன் ஆஃப் டிஐ என்ன இருக்குது? இங்கே 0 இருக்குது. ஸோ இந்த 0 வந்து இங்கே போட்டணும். அப்புறம் ஸ்கொயர்னு போட்டுருணும். தென் இப்போ 0/9 0வால் டிவைட் பண்ண இங்கே 0 தான் வரும். அதை ஸ்கொயர் பண்ணாலும் 0 தான் வரும். ஸோ இந்த டேர்ம் அப்படியே 0ன்னு ஆயிரும். ஸோ இந்த டேர்ம் அப்படியே விட்டுருங்க. இப்போ 2000 டிவைட் பை 9 இதை வச்சு பண்ணணும். ஸோ 2000 டிவைட் பை 9 பண்ணால் என்ன ஒரு ஆன்சரு? 222.22ன்னு வரும். ஸோ நான் ஏற்கனவே இதை ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கேன், அப்படியே நீங்கள் போட்டுருங்க. ஸோ வேரியன்ஸோட வேல்யூ என்னதுன்னா 222.22ன்னு சொல்லி பாக்ஸ் போட்டுருங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டிருக்காங்களா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷனாக எஸ்டின்னு ஷார்ட்டாக போட்டு அது சிக்மான்னு நோட் பண்ணுவோம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ் தானப்போ. இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் போட்டு இந்த ஃபார்முலாவை போட்டு நம்ம இதுக்கு முன்னாடி சம்ஸ் எல்லாம் பண்ணியிருப்போம். இப்போ இங்கே வேரியன்ஸ், இப்போ ஸ்கொயர் ரூட் போட்டு வேரியன்ஸை நம்ம எழுதிடும் டேரெக்டாக. ஸோ ஸ்கொயர் ரூட் போட்டு வேரியன்ஸோட வேல்யூ என்ன? 222.22வா? ஸோ இந்த வேல்யூவை ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும்னா 14.91 கிடைக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். அவ்வளோதான். இப்போ இந்த சம் ஈஸி தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.